இப்பொழுது நடைபெறுகிற ஜெயலலிதா அரசு ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு நசுக்குகின்ற சர்வாதிகார அரசாகவே செயல்பட்டு வருகிறது. அதற்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஜெயலலிதா அரசாங்கத்தை பற்றிய நியாயமான விமர்சனங்கள் வைத்ததற்காக அவதூறு வழக்கு போட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த விகடன் முகநூல் பதிவையும் தடை செய்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளேடுகள் விநியோகிக்கப்படுகிற இடங்களில் துண்டு பிரசுரங்கள், ஜனநாயக உரிமைப்படி துண்டு பிரசுரங்கள் வைக்கப்படுகிறது என்று சொல்லி அனைத்து இடங்களிலும் நாளேடுகளை பறிமுதல் செய்கிற ஒரு ஈனத்தரமான வேளையில் காவல்துறையை ஏவி விட்டு ஜெயலலிதா அரசு தான் தோன்றித்தனமான ஒரு காட்டாட்சி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு எங்கள் பலத்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். பத்திரிகை சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை நசுக்க நினைத்தவர்கள் அதிகாரத்தை இழந்து படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு மக்களால் தூக்கி எறியப்படும். அதனுடைய விளைவாகத்தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த அக்கிரமத்திலே தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் எடுக்க கொண்ட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஜனநாயகத்தை காக்கவும், தமிழக வாழ்வாதாரங்களை காக்கவும், சுதந்திர தமிழ் ஈழத்தை வென்றெடுக்கவும் நாங்கள் உறுதி கொண்டு போராடுகிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நிவாரணம் தர 10,000 கோடி மத்திய அரசு தர வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் நேற்றைய கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கின்ற மக்கள் நல கூட்டணியில் தீர்மானம் நிறைவேற்றியும் இருக்கின்றோம். ஆனால் அவை இந்த நிவாரணம் முறைமையாக போய் சேர்வதற்கு கண்காணிப்பு குழுக்கள், பொதுநல அமைப்புகள், அரசியல் கட்சிகளை கொண்ட, உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்ட கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இவ்வளவு சோதனைகள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் கூட்டி இந்த மழை வெள்ள பாதிப்பிலே இருந்து தமிழக மக்களுக்கு உரிய நிவாரணம் கொடுப்பது குறித்து தக்க ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறுகிறேன்.